ஏன் சிவன் அப்படியே இருக்காரு? ஏன்னா அதுதானே நமக்கு பிரேக் பண்ணணும். நம்ம அத்தனை பேருக்கும் அந்த ஈகோ ஐங்கிறது தானே இருக்கு. நீயே கண்டுபிடிங்கிற பீமா சங்கர்னு ஒரு ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிரால 3 இருக்கு இல்லையா. பீமா சங்கர் வந்து மலை மேல 60 கிலோமீட்டர் போகணும். மலை மேல ஃபுல் பனி அந்த மாதிரி இருக்கும். அங்க போனதுக்கு அப்புறம் 400-500 படி கீழே இறங்கணும். சிவராத்திரி அப்படிங்கிற விஷயத்துல சிவராத்திரிங்கிறது ஒரு செலஸ்டியல் அலைன்மெண்ட் நடக்கும். இந்த வருஷத்துல இந்த பர்டிகுலர் தேதி லக்னத்துல இந்த ராத்திரி இந்த வருஷம் வந்து 12:15 1:15 ஏதோ அந்த மாதிரி டைம். ஐம் நாட் ஷுர். பட் அந்த செலஸ்டியல் அலைன்மெண்ட் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நடக்கும். அப்படி நடக்கும்போது எனர்ஜி லெவல்ஸ், பூமி மேல இருக்க எனர்ஜி லெவல்ஸ் அப்சர்ஜ் ஆகும். ஸோ அந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கிற எனர்ஜி நமக்குள்ள வரும். அப்படி இருக்கும்போது நான் படுத்துட்டே இருந்தேன்னா ஐ எம் ஸ்லாஷிங் தட் எனர்ஜி. எனக்குள்ள அதை வரவிடாம நானே பண்றேன். அதனாலதான் உட்காந்துரு தூங்காதேங்கிறது. அது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த சிவபுராணத்தை அப்படியே டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சிவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரிலப்பா அப்படிங்கிறவங்க அந்த லோகத்தில் போய் நீங்கள் நடந்து அதை படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா பிரம்மாண்டமாக சிலைகளை பார்க்கும்போது கம்ப்ளீட் சிவன் பற்றின டீட்டெயில்ஸோட வெளியில் வரும். அப்படி ஒன்று கட்டியிருக்காங்க. I don't know if I can use this word. வெறியோட இருப்பாங்க. ஒரு அப்பானா நான் உயிரே கொடுப்பேன். பாபான்னு கூப்பிடுவாங்க, டாக்கூர்ஜின், கிருஷ்ணரை டாக்கூர்ஜின்னு கூப்பிடுவாங்க. வீட்டுக்குள்ளே தாண்டி என்ன வேணா பண்ணுவாங்க அந்த சாமிக்காக. ரொம்ப ஒரு உக்ரமான ஒரு பக்தியாக இருக்கும். பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. ஒரு தெரியாமல் தவறுதலாக ஏதாவது சொன்னால் கூட அவ்வளோதான், உத்தரவாதம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தெய்வத்தின் மேலே அப்படி ஒரு பிரியமாக இருக்கும். ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்ம ஆன்மீக பந்தம் சேனல்ல நிறைய கோயில்களுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நிறைய பார்த்துருப்போம். அவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க அந்த கோயிலுக்கு போக நல்லது நடக்கும்ன்றத சொல்றதை நம்ம கேட்டு பார்த்துருப்போம். ஆனா ஒட்டுமொத்தமா தன்னோட வாழ்க்கையில பாதி பகுதியை ஐடிலையும் மற்ற துறைகள்லையும் செலவழிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரு ஆன்மீக தேடலாம் நான் பயணம் போறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள 600 கோயிலுக்கு மேல போயிட்டு வந்திருக்கேன். நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் நாங்க பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தீபிகா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு பெரிய நமஸ்காரங்கள். நான் பார்த்த வரைக்கும் சில சிவனை நம்ம தொட்டு வணங்க முடியும், சில இடங்களை நம்மளே பூஜை பண்ண முடியும், நம்மளே வந்து அபிஷேகம் பண்ண முடியும், சில இடங்களை தொடக்கூடாது, கர்ப்பகிரகத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது கோயிலுக்கு சேஞ்ச் ஆகுறதுக்கு என்ன காரணம்? இது சவுத் இந்தியாவில் ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. ஏன்னா இங்கே நிறைய ரிச்சுவல்ஸ், ஆகம விதிப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, நிறைய பண்ணுறாங்க. மந்திரங்கள் ஓதி, ஜபங்கள் பண்ணி, ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஆவாகுதியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் நாட் மச் இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ். பட் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் இந்த மீடியேட்டர் இதெல்லாம் இல்லாத கூட நமக்கு முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டியோ அவங்களாம் சொன்னது வந்து மூட நம்பிக்கையை தாண்டி ஒரு சயின்ஸ் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் ஒரு சயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த இடத்துல இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ். பட் நார்தன் சைட் போனால் விஸ்வநாதரை ஸ்பர்ஷ தர்ஷன், அதே மாதிரி பல ஜோதிர்லிங்கங்களை நான் ஸ்பர்ஷ தர்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு அந்த தகுதியை கடவுள் கொடுத்துருக்கானே, அப்போ அடுத்த வாட்டி நான் இன்னும் என்ன எப்படி தகுதிப்படுத்திக்கலாங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் போகும்போது இந்த ஒரு கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சோம்நாத் தொட முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப இன்னி வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து ரொம்ப த்ரெட் இருக்குது. ரொம்ப தூரத்துலேயே நம்மளோட ஃபோன்லேருந்து எல்லாமே வாங்கி வச்சு ஸ்ட்ரிக்ட் செக்யூரிட்டி செக் அப்புறம் தான் உள்ளே போக முடியும். ஏன்னா 17 இன்வேஷன்ஸ் சும்மா கிடையாது. அண்ட் பல லட்சக்கணக்கில் உயிர் பலியாயிருக்கு. கோயிலை காப்பாற்றுறதுக்காக நம்மள மாதிரி ஆட்கள் போய் உயிரை விட்டுருக்காங்க. அதுதான் இப்போ மோடி அவங்கெல்லாம் போய் 1000 வருஷம் ஆச்சு அந்த இன்வேஷன்ஸ் முடிஞ்சு. அதுக்கு தான் இந்த வருஷம் போய் ரீசெண்டாக பண்ணாங்க இல்லையா, அதுக்காக தான் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறதுக்காக தான் போயிருக்காங்க. பட் மகாகாளன் ஓங்காரேஸ்வர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜோதிர்லிங்கம். ஏன் நான் பியூட்டிஃபுல்னு சொல்கிறேன்னா, பியாண்ட் டைம் அண்ட் டெத் மகாகாள். அவரை பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு எனர்ஜி வேணும், அப்படி இருந்தால் தான் அவரை நீ ரெகக்னைஸ் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க. பியூட்டிஃபுல்னா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 அலங்காரம் பண்ணிப்பார். அலங்கார பிரியர். ஒரு நிமிஷம் பார்த்தா நாமம் போட்டு இருப்பார், ஒரு வாட்டி பார்த்தா ஆனைக்குட்டி மாதிரி இருப்பார், கிருஷ்ணர் மாதிரி மாறுவார். ஒரு நாளைக்கு அவ்வளோ அலங்காரம். அது இல்லாமல் விடிகார்த்தால பஸ்ம ஆரத்தி,
விச் ஷுக் மை சோல் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே. நீங்கள் அத்தனை பேர் போனாலும் அதை தான் சொல்லுவீங்க. பஸ்ம ஆர்த்திங்கிறது விடிக்காத்தாலே அந்த 3 மணி அதுக்கு நல்லா அபிஷேகம்லாம் பண்ணி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு சுற்றிடுவாங்க சிவனை அலங்காரம் பண்ணி. அதுக்கப்புறம் பஸ்மம், அந்த பஸ்மத்தை எடுத்து ஒரு டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், எல்லாம் யங் பீப்புள் தான், அவங்க அந்த டோல் அடித்து டமரு அடித்து அந்த ஆரத்தி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே போகும். அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்றைக்கும் அங்கேருந்து வரவே வேண்டாம்னு தோன்ற அளவுக்கு மனுஷனை வந்து மாற்றும். யூ வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கம் அவுட். இது வந்து நான் எங்கே வேணால் சொல்லுவேன், அப்படி ஒரு பஸ்ம ஆர்த்தி அது. ஸோ வெளியிலேருந்தும் நீங்கள் பார்க்கலாம், ஸ்க்ரீன் பெரிய பெரிய ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. மகாகாலில் இது ஒன்றும், இன்னொன்று வந்து ஒரு லோக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் காரிடார் மகாகால் லோக். இங்கே என்னென்னா ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் நடக்கணும். எல்லாமே வந்து ஒரு 30-40 அடி சிலைகள், சிவபுராணத்தை அப்படியே டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சிவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரிலப்பா அப்படிங்கிறவங்க அந்த லோகத்தில் போய் நீங்கள் நடந்து அதை படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா பிரம்மாண்டமாக சிலைகளை பார்க்கும்போது கம்ப்ளீட் சிவன் பற்றின டீட்டெயில்ஸோடு வெளியில் வரலாம். அப்படி ஒன்று கட்டியிருக்காங்க. அது வந்து எப்பேற்பட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இனாக்ரேட் பண்ணார் நம்ம பிரைம் மினிஸ்டர். இது ஒன்று. காஷிலையும் காஷி காரிடார்னு ஒன்று இருக்குது. க்ளீன் அப்படி க்ளீனாக இருக்கும். இந்த நான் சொல்கிற அத்தனை இடங்களும் நீங்கள் கீழே உட்காந்து தட்டு வச்சுன்னு சாப்பிடலாம், அப்படி க்ளீனாக இருக்கும். இட் இஸ் நாட் ஒரு மேனுவலி பாசிபிளானா அது ஆச்சரியம் தான், பட் இட் இஸ் ஹேப்பனிங். அதே மாதிரி ஆந்திர ஸ்ரீசைலம் ஹைதராபாத் இருக்குது இல்லையா, அங்கே ராமானுஜருக்கு ஒரு பெரிய ஒரு லோக் கட்டியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் இயர் வந்து மோடிஜி வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். 120 கிலோ தங்கத்தில் செய்யப்பட்டு ராமானுஜர், அவரை சுற்றி 108 திவ்ய தேசங்கள், ஒரு திவ்ய தேசமும் தனித்தனி கோயில், ஒருத்தருக்கும் ஒரு ஜியர் ஒரு ஐயர் வச்சுருக்காங்க, ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க, ஸ்லோகங்கள் சொல்கிறாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு வரதுக்கே உங்களுக்கு 4 மணி நேரம் ஆகும். அண்ட் அது மேலே இருக்கிறது வந்து 100 and some odd feet ராமானுஜர் உட்காந்துருக்கு. டான்ஸ், பாட்டு, கல்ச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் இருக்கும்போது யூ கெட் டு நோ மோர் ஆஃப் அ கிளியர் பிக்சர். ஓகே, இந்த தர்மத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு போவேன். இந்த ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணுங்க. இப்போ தெய்வத்து மேலே பயங்கள் வருது இல்லையா, தெய்வத்து மேலே பயம் வந்ததுன்னா அது தெய்வமே இல்லைங்கிறேன் நான். அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஐம் சாரி ஃபார் கான்ட்ரடிக்டிங். பயம் வரக்கூடாது, ஒரு கைண்ட் ஆஃப் அ லவ் அண்ட் அப்ரோச்சபிளாக இருக்கணும். அம்மா அப்பா கிட்ட அப்ரோச் பண்ண முடிஞ்சால் தானே குழந்தைக்கு அன்பு இருக்கும். பயம் இருந்ததுன்னா போய் தான் பேசும், கனெக்டே ஆகாது. இதே தாங்க கடவுள்கிட்டையும் சிம்பிளிஃபை பண்ண இந்த ஜேர்னி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு அதுதான் தெரியுது. அங்கே ஈஸிலி அப்ரோச்சபிளாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன், மேபி ஒரு டிசிப்ளினோட நம்ம வந்து கர்ப்பகிரகம் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கி சவுத் இந்தியாவில் போக வேண்டியிருக்கு. ஓகே. இல்லை, இப்போ சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கடவுள்களை வந்து நம்ம வீட்டில் ஒருத்தராக பார்க்குற பழக்கம் இருக்கும் எப்பவுமே. இப்போ முருகர் அப்படின்னா நம்ம நேராக போய் அவர்கிட்ட வந்துட்டு டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசலாம், என்னப்பா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு பேசுவாங்க பார்த்துருக்கோம். இப்போ பிள்ளையரை பார்த்தா பிள்ளையரை வந்து நம்ம விநாயகரை ரொம்ப நம்ம வீட்டில் ஒரு மாமா மாதிரி பேசிட்டு இருப்போம் அவர்கிட்ட, என்ன அப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ற மாதிரி. சிவனை வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் வச்சிருப்போம். இப்போ வடநாட்டிலே அந்த மாதிரி தான் இருக்கு, ஒரு மாதிரி ஒரு டைரக்ட் கனெக்டோட அவங்க கூட அவங்களுக்கு வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் யூஸ் திஸ் வேர்ட், வெறியோட இருப்பாங்க. ஒரு அப்பானா நான் உயிரே கொடுப்பேன், பாபான்னு கூப்பிடுவாங்க, டாக்கூர்ஜின் கிருஷ்ணரை டாக்கூர்ஜின்னு கூப்பிடுவாங்க. வீட்டுக்குள்ளே தாண்டி என்ன வேணா பண்ணுவாங்க அந்த சாமிக்காக. ரொம்ப ஒரு உக்ரமான ஒரு பக்தியாக இருக்கும், பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. ஒரு தெரியாமல் தவறுதலாக ஏதாவது சொன்னால் கூட அவ்வளோதான், உத்தரவாதம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தெய்வத்தின் மேலே அப்படி ஒரு பிரியமாக இருப்பாங்க. ஆந்திரா கர்நாடகா கூட பயங்கர பக்தியில் ரொம்ப மூழ்கி இருப்பாங்க. ஆமாம், அதான் இந்த பக்திங்கிற வார்த்தையே எனக்கு, நான் அதில் அடுத்த ரிசர்ச் அதில் பண்ணுமோங்கிற ஒரு ஆசை எனக்கு வருது. விதவிதமான பக்திகள் இருக்குது. பட் ஒரு பக்தி மார்க்கம்னா அங்கே வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும், டிரான்சாக்ஷனலாக இருக்கக்கூடாது, அண்ட் ஈஸியாக நான் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ பிள்ளையார்கிட்ட முருகர்கிட்ட என்ன இப்படி பண்ணுறேன்னு கேட்குறோம்ல, அதுதான் நிஜமான பக்தின்னு நான் நினைக்கிறேன். அந்த வழியை இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும்போது பேசிக் டிசிப்ளின் பண்ணலாம். குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது, நீட்டாக போய் சாமி கும்பிடுறது, இதெல்லாம் ஓகே. அதை தாண்டி நீ பச்சை கலர் வேஷ்டி வாங்கி கொடுத்தா முருகர் சந்தோஷப்படுவார்னா ஐ எம் நாட் வித் தட். இந்த மாதிரியான தெளிவு வந்து ஜனங்களுக்கு நிச்சயமாக வரணும். ஐ எம் நாட் எல்லாரை பற்றி நான் பேசல. சில நேரத்தில் நிர்பந்தத்தின் காரணமாக பயம் வந்துடுது.
எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு ஏதாவது ஒன்று சரியாகாதா? நீங்க சொல்றது இப்போ மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம், அதெல்லாம் அக்செப்ட். அப்ப காவடி தூக்குறதுக்கு ஒரு வரலாற்று ரீதியா ஒரு காரணம், இந்த மாதிரி சில காரணங்கள் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் சில இடங்கள்ல வந்துட்டு இந்த இந்த துணி போட்டு தான் இங்க போகணும், இந்த கலர்ல தான் நீங்க வேஷ்டி கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது அது கொஞ்சம் வந்து அவையா இருக்கும். இது வந்து முருகர் சொன்ன மாதிரி இல்லையே, இவ்வளவு புராணங்கள் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம். எக்ஸாக்ட்லி. நம்பிக்கைகள் நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருமோ, திரும்பி அதான் சொல்றேன், நமக்கு வழிவகை கொடுத்த பாட்டி தாத்தாவோ யாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நிச்சயமா பண்ணணும். அதுல மூட நம்பிக்கைன்னு ஒன்று இல்லைன்னு நான் நம்புறேன். ஏன்னா தட் இஸ் ஒர்க் ஃபார் அஸ். ஆனா அதை தாண்டி வந்து ஒரு பயமுறுத்திக்கிட்டே இது பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், இது பண்ணலன்னா உங்களுக்கு இப்படி, இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ, இது ஒரு புது ட்ரெண்டா இருக்கு இப்போ. ஐம் சாரி இஃப் ஐம் டாக்கிங் ஆல் திஸ், நேச்சுரலா நான் சொல்றேன். யா, யூ கேன் ஜஸ்ட் எடிட் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இந்த இதெல்லாம் வாங்கி வைங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க, ஐ எம் நாட் ஃபார் தட். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஜோன். கடவுளை எங்கேயோ வச்சுட்டு நீ எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு. எதுவுமே நடக்காது, நிச்சயமாக நடக்காது. நான் டைரெக்டாக சிவன் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் நீ இந்த 10 டப்பா வாங்கி சாமி ரூம் வைக்கிறதுக்கும் காசு தான் செலவு பண்ணுறேன். டோன்ட் ஹேப்பன். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ கோயில்கள் போகிறீங்கல்ல, சிவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க அந்த பாதைகள் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும், அவர் போய் அடையிறது ரொம்ப கஷ்டம் இருக்கும். எனக்கு பர்சனலாக பர்வதமலை நான் போயிட்டு வந்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எந்த அவேர்மே இல்லை. நான் வந்து டோட்டலாக எனக்கு அந்த கோயில் பற்றி எதுவுமே தெரியாது. நான் மேலே போகும்போது எனக்கு போக போக என்னன்னா, ஐயோ எப்படா ஏண்டான்ற மாதிரி இருந்துச்சு, இதுக்கு இவ்வளோ உயரத்தில் ஒரு கோயிலா, ஏன் அங்கே போகணும் அப்படின்னு. பட் போனதுக்கப்புறம் ஐ கேன் ஃபீல் சம்திங், ஓகே ஒரு இதை நம்ம பார்த்துட்டோம், ஓகே கோயில் அப்படின்னு. அப்படி நீங்கள் இத்தனை கோயில் போயிருக்கீங்களா, உங்களுக்கு நிறைய சவாலாக பார்த்துருப்பீங்க, எந்த கோயில் ரொம்ப சவாலாக இருந்துச்சு போயிட்டு வர்றதுக்கு? ரொம்ப சவால்னா இந்த பர்வதமலை, இந்த இதெல்லாம் நான் ஐ திங்க் ஐவ் மிஸ்ட் இன் மை லைஃப் டைம். நான் இதுக்கு மேலே என்னால் அவ்வளோ மேலெலாம் நடக்க முடியாது. ஸோ என்னோட அக்செப்ட் பண்ணிட்டு நிலம் சமமாக இருக்கிற இடத்துல என்னமோ அப்படின்னு. திருவண்ணாமலையே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எங்கே போனால் ஒன்றா கார் டிரைவர் வருவாங்க, இல்லைனா ஸ்கூட்டியோ பைக்கோ எடுத்துன்னு போகிறது, ஆட்டோவில் போகிறது. இது லைஃப் பேட்டர்ன் இருந்துட்டு சடனாக செருப்பு போடாமல் 14 கிலோமீட்டர் நடக்கணும். அது ஒரு கன்விக்ஷன் வந்தது. மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே ஒரு 10 நிமிஷம். ஐ நோ அது ஒரு வைராகியமாக பண்ணுறேன், நான் என்ன பண்ணிவிடுவேன், என்ன ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகணும் அவ்வளோதான் அப்படின்னு. இட் வாஸ் நாட் தட் ஈஸி. கால் பூரா பிளிஸ்டர்ஸ் வந்து, கொப்பளம் வந்து. பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நான் கிவ் அப் பண்ணுறேன் அண்ட் அங்கே என்னோட ஈகோ பிரேக் ஆகுது. இட் வாசன்ட் ஈஸி ஆஸ் யூ தாட். இதெல்லாம் நீ அனுபவிச்சாதான் நடக்கவே நீ முடியும், அடுத்த வாட்டி தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நினச்சா போகிறேன், நான் பாட்டுக்கு நடந்துட்டு வரேன். இட்ஸ் பிகம் ஸோ ஈஸி ஃபார் மீ. அண்ட் காலையில் நான் போவேன், காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்குள்ளே முடிச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இப்போ நிறைய கடைகள் வருது. பீப்புள் கெட் டிஸ்ட்ராக்டட், ரொம்ப டிவியேட் ஆகுது, கதை பேசுகிறாங்க, ஃபோனில் இருக்காங்க. கிரிவலம் இஸ் another லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அமைதியாக காதில் ஹெட்செட் மாட்டிட்டு நடந்துகிட்டே இருக்கணும். காலையில் போனால் பஜன்ஸ் பாடுறவங்க இருப்பாங்க, ஜெனுவினாக கிரிவலம் வரவங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க. பேர் உடம்புல வந்து பஜன் பாடிக்கிட்டு வயசான தாத்தா அவங்கெல்லாம் நடப்பாங்க. அவங்க பின்னாடி போன மாதிரி கொஞ்சம் புண்ணியம் வரும், பாட்டு கேட்டுகிட்டே போகலாம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யூ கேன் வாக். ஸோ தட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. எங்கே என்னால் பண்ண முடியும் ஈஸி அப்படின்னு நினைக்கிறோம்ல, அங்கே அந்த ஒரு இது உடையும், ஈகோ வந்து பிரேக் ஆகும். ஏன் சிவன் அப்படியே இருக்காரு? ஏன்னா அதுதானே நமக்கு பிரேக் பண்ணணும். நம்ம அத்தனை பேருக்கும் அந்த ஈகோ ஐங்கிறது தானே இருக்குது. இப்போ சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரி எடுக்கிறோம், ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. அவர் என்ன சொல்கிறார், ஈகோ சூப்பர் ஈகோங்கிறார். இது 3ல் எது உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையே இருக்கும் அப்படிங்கிறார். நீயே கண்டுபிடிங்கிறார். சிவன் அந்த ஐயை நீ உட, என்கிட்ட வா, எல்லாமே ஒன்று தான் தத்துவம். இது ரிலீஜியஸாக நம்ம பார்க்குறோம், அது சயின்ஸாக நம்ம பார்க்குறோம். சிவன் இருக்கிற இடங்கள்லாம் பாருங்க, நீங்கள் சொன்ன அந்த ஜோதிலிங்கமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம போய் ஈஸியா போய் நம்ம நினைக்கிற டைம்ல போயிட்டு பண்ண முடியாது. உடல் கரெக்டா இருக்கணும், மனசு கரெக்டா இருக்கணும், நம்ம ஏறுறதுக்கு ஓகே அப்படின்னா நம்ம போக முடியும். எக்ஸாக்ட்லி. பீமாசங்கர்னு ஒரு ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிரால 3 இருக்கு இல்லையா. பீமாசங்கர் வந்து மலை மேலே 60 கிலோமீட்டர் போகணும். மலை மேலேனா ஃபுல் பனி அந்த மாதிரி இருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் 400-500 படி கீழே இறங்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? மலை மேலே அவ்வளோ தூரம் போகிறீங்க. காரில் போயிடுவோம், காரு பஸ்ஸு எப்படியோ போயிடலாம். 60 கிலோமீட்டர்ஸ் அப் த ஹில். சஹியத்ரி மலைகள் நடுவில் இருக்கார் பீமாசங்கர். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 500 ஸ்டெப்ஸ் நீங்கள் கீழே இறங்கணும். இறங்கினா தான் பீமாசங்கரை பார்க்க முடியும். இங்கே வந்து ஒரு அசுரனை வந்து சிவன் வதம் பண்ணாராம். அவர் வேர்வை துளி விழுந்துதான். அந்த வேர்வை துளி தான் அங்கே ஓடுற நதி, பீமா நதி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் சிவன் வந்து தனக்குன்னு ஒரு தடயத்தை விட்டு போயிருப்பார். கஷ்டப்பட்டு நீ வா, எதுவுமே கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து வா,
நிச்சயமா அதுக்கு அவுட்கம் இருக்கும். ஈஸி வே வில் நாட் லாஸ்ட் லாங். இதுதானே ஒரு மெசேஜ். ஈஸி வேஸ் வில் நாட் லாஸ்ட் லாங். ஹார்ட் ஒர்க் பண்ணும், ஸ்மார்ட் ஒர்க்கோ ஹார்ட் ஒர்க்கோ. என்னோட முயற்சி நான் கொடுத்தேன்னா நிச்சயமாக அந்த அவுட்கம் என்னை விட்டு என்றைக்கும் போகாது. ஈஸி வேனா இட் வில் கோ வே, நாட் நவ் பட் எப்பவுமே ஃபார் எவர் போயிடும் அது கைவிட்டு. அது எப்படி வேணா தத்துவத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ உங்ககிட்ட அதை கேட்கலாமான்னு தெரியல, டெஸ்டினி என்னன்னு கேட்க முடியாது. கண்டிப்பா டெஸ்டினி கேட்க முடியாது. எனிதிங் எல்ஸ் அதான் கேட்குறேன், டெஸ்டினின்னு உங்களுக்கு இருக்கா? ஐ மீன் ஏதாவது ஒரு, இப்போ நம்ம இங்க போயிட்டணும், இங்க இதை பார்த்தணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஆன்மீகத்துல சொல்லுவாங்க, இட்ஸ் முடிவிலி அப்படின்னு சொல்லுவாங்க, போயிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இப்போ நீங்கள் கோயிலாக போகும்போது ஏதோ ஒரு டெஸ்டினி வச்சுப்பீங்க, இங்கே போயிட்டா நம்மளுடைய லைஃப்ல இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அந்த மாதிரி தாண்டி ஒரு சின்ன ஆசைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடது இந்த நாளைக்கு சிவராத்திரி அன்னைக்கு என்னோட ஓன் சிவன் அஷ்டோத்திரம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ புக்கெல்லாம் கிடைக்கும், 108 பேர் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க, சிவன் எல்லா சாமிக்கும் இருக்கும். நான் போன கோயில்களில் நான் எடுத்த பேர்கள் வச்சு நான் ஒரு அஷ்டோத்திரம் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் சஹஸ்ரநாமம் 1008 நேம்ஸ், அது ஆல்மோஸ்ட் ஐம் ரீச்சிங். ஏன்னா நிறைய லிங்கங்கள் நிறைய பார்ப்போம், ஒரு கோயிலே சில இடத்துல 10 லிங்கம் இருக்கும். ஸோ இப்போ நான் கிராஸ் பண்ண லிங்க தர்ஷனம் 2027 ஆயிருக்கு. 2027 லிங்கங்கள் நான் தர்ஷனம் பண்ணியிருக்கேன், பேர் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது சஹஸ்ரநாமமாகவும் நான் பண்ணலாம். என்னோட ஓன் கான்ட்ரிபியூஷன் டு த இந்த ஆன்மீகம் உலகம் சொல்லலாம், இல்லை சிவனுக்காக நான் சமர்ப்பணம் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இது ஒன்று இருக்குது. திவ்ய தேசங்கள் முடிக்கணும், எனக்கு முடிச்சு அவங்களது 108 பெருமாள்து இந்தந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த என்டையர் இது நான் என்னைக்கு முடிக்கிறேனோ புக் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ஐம் சம்படி ஹூஸ் இன் டு ரைட்டிங். என்னோட பிஹெச்டியும் நான் எழுதினது புஸ்தகங்கள் தான். இந்த விஷயம் வந்து ஒரு ரொம்ப தெளிவான அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற பிள்ளைங்க பார்த்து படிக்கும்போது ஈஸியாக புரியணும். அப்படி ஒரு புக் வந்து நான் ரெடி பண்ணணும். திவ்ய தேசம், சக்தி பீடங்கள் அதுவும் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது 2-3 சேர்ந்து இருக்கும். ஸோ ஐம் கவரிங் தேட் ஆல்சோ. அண்ட் ரிவர்ஸ், ஃபார் ஷுர் ரிவர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 16 ரிவர்ஸ் நான் பார்த்துட்டேன். போய் தண்ணி எடுத்து இது பண்ணியாச்சு. ஒரு ரிவரும் அப்படி இருக்குது. நம்ம அதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியா இஸ் ஃபுல் ஆஃப் பியூட்டிஃபுல் ரிவர்ஸ். அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் எப்படி சொல்லி தராங்கன்னு எனக்கு தெரியல இப்போ. பட் ரிவர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜோதிர்லிங்கம் எல்லாமே ரிவரோட தான் பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பக்தர்னு சொல்லுவீங்களா, அவங்க ஃபாலோவர்னு சொல்லுவீங்களா? ஏன்னா பக்தர்கள் ஃபாலோவருக்கு இங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ பக்தி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நான் அவங்க சொல்கிறத வச்சுட்டு இத்தனை அடி நான் நடக்கணும், இத்தனை விஷயங்கள் நான் பண்ணணும் சாமிக்காகன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது பக்தர்கள்னு சொல்கிறாங்க. ஃபாலோவர்னு சில பேர் இருக்காங்க, அவங்க கோயிலுக்கு போவாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே ஒரு அர்ச்சனை கூட பண்ண மாட்டாங்க, போவாங்க சாமி கும்பிடுவாங்க, அவங்க மனசில் இருக்கிறத வந்து பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த பக்தர் ஃபாலோவர்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு சீக்கராக இருக்கேன். ஐ எம் அ சீக்கர். சீக்கர்னா அந்த ஒரு ஆர்வம் தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு போனேன்னா அடுத்தது நான் இந்த இடத்துக்கு போகலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ கண்மூடி நான் வந்து 12 பேரையும் நான் மனசில் எடுக்கணும்னா ஜோதிர்லிங்கங்களையும் 12 பேர் எப்படி இருக்காங்கங்கிறது என் முன்னாடி ஒரு ஸ்க்ரீனில் ஓடுது. அண்ட் அவங்க 12 பேர் நிற்கும் போது எனக்கு எப்படி ஃபீல் இருந்தது அப்படின்னு ஓடுது. இந்த மாதிரி ஒரு சீக்கராக நான் அடுத்தடுத்து போகும்போது நான் ரொம்ப மாற்றம் அடைகிறேன்னு எனக்கு தெரியுது. ஸோ மேபி ஐ வுட் சஜஸ்ட் பீப்புள் டு பிகம் சீக்கர்ஸ். ஓகே. நாட் ஃபாலோவர்ஸ், நாட் பக்தாஸ் or whatever. பட் சீக்கராக இருக்கும்போது தேடல் அதிகமாக இருக்கும். கிரெடிட் நம்ம எடுத்துக்கலாம். கிரெடிட் எடுத்துக்க தாண்டி நமக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். அதான் கிரெடிட்டாக நான் கேட்குறேன். அந்த எடுத்துக்கலாம். ஒரு சந்தோஷமான ஒரு ஜீவனாக இருப்பீங்க. யாரை பார்த்தாலும் இப்போ யாராவது நமக்கு ஏதாவது ஒன்று தப்பாக பேசி எதாவது பண்ணால் கூட அவங்க மேலே கோவத்தை தாண்டி ஒரு பரிதாப நிலை வரணும். அண்ட் அவங்க கிட்ட அதை காமிச்சிக்காம யூ forgive them. It's not worth it. Actually it's not worth it. லைஃப்பில் என்னோட ஒரு மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயமே இட்ஸ் நாட் worth it. ஓகே. ஐ ஹவ் பிகர் திங்ஸ் டு லுக் அட். இல்லை இது எல்லாருக்குள்ளேயும் அந்த தேடல் வந்துருச்சுன்னா நம்ம உள்ளேருந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம், எதுவுமே நம்மளை பாதிக்காதுங்க. இல்ல சிவராத்திரி, மகா சிவராத்திரி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு மட்டுமே சிவன் ஃபாலோவர்ஸ், சிவன் பக்தர்கள் வந்துட்டு ஒரு ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அந்த இரவு முழுக்க வந்து நம்ம முடிச்சிருக்கணும்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த டான்ஸு, பாட்டு பாடுறது, சிவனை பத்தின இது பண்றது, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்போ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. என்ன ஸ்பெஷல் அன்னைக்கு சிவராத்திரி அப்படிங்கிற விஷயத்துல? சிவராத்திரிங்கிறது ஒரு செலஸ்டியல் அலைன்மெண்ட் நடக்கும் இந்த வருஷத்தில். இந்த பர்டிகுலர் தேதி லக்னத்தில் இந்த ராத்திரி வந்து இந்த வருஷம் வந்து 12:15 1:15 ஏதோ அந்த மாதிரி டைம். ஐம் நாட் ஷுர்.
பட் அந்த செலஸ்டியல் அலைன்மெண்ட் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நடக்கும். அப்படி நடக்கும்போது எனர்ஜி லெவல்ஸ், பூமி மேலே இருக்க எனர்ஜி லெவல்ஸ் அப்சர்ஜ் ஆகும். அப்சர்ஜ்னா நம்மளோட முதுகு தண்டு தான் இருக்கு இல்லையா, 7 சக்கரங்கள் இருக்குது. அதனால தான் இப்போ நீங்கள் நானும் உட்காந்து பேசுகிறோம். எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால சக்கரங்கள் அலைண்டாக இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா சோர்வு வரும். ஸோ அந்த ஸ்பைன்லேருந்து கீழேருந்து மூலாதாரத்துலேருந்து எனர்ஜி அப்சர்ஜ் ஆகுது. ஸோ அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற எனர்ஜி நமக்குள்ளே வரும். அப்படி இருக்கும்போது நான் படுத்துகிட்டே இருந்தேன்னா ஐ எம் ஸ்லாஷிங் தட் எனர்ஜி. எனக்குள்ளே அதை வரவிடாமல் நானே பண்ணுறேன். அதனால தான் உட்காந்துரு தூங்காதேங்கிறது. தூங்காமல் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணு. தூங்காமல் இருக்கணும், உட்காந்து தான் இருக்கணும். உட்காரும் போது ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஏன்னா அந்த எனர்ஜி அப்சர்ஜ் அதை வந்து நம்ம உணரும் போது அது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த எனர்ஜி நமக்குள்ளே வந்து அப்சார்ப் பண்ணப்படும் சொல்கிறாங்க. இதுதான் பேசிக் ஒரு க்ரைட்டீரியா. சிவராத்திரி அன்னைக்கு ஏன் தூங்காமல் இருந்து தெய்வத்தை நினைக்கணும், அதுக்காக உட்காந்து கேரம் போர்டோ கேம்ஸை விளையாடுறது இட் மேக்ஸ் நோ சென்ஸ். லாட் ஆஃப் பீப்புள் டூ இட். பட் அதனால இப்போ ஈஷாங்கிற மாதிரி இடங்கள்லாம் பெருசாக பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. ஸோ தட் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஆர்ட், மியூசிக், டிவினிட்டிலேயே ஒரு 12 to 14 hours வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த வைப்பில் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் when they chant ஓம், அது வேற மாதிரி ஒன்று இருக்கு. மாஸ் ப்ரேயர்ஸ், மாஸாக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து எல்லா இடத்துலையும் பரவும். இப்போ நான் அந்த கூட்டத்தில் ப்ரே பண்ணினா கூட எனக்கும் அந்த நல்லது வந்து சேரும் when hundreds are doing it. ஸோ சிவராத்திரி இஸ் த அப்சர்ஜ் ஆஃப் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜ். ஓகே. ஸோ ஐ ஆல்வேஸ் மாதிரி பேசுறீங்க. ஓகே. நீ ஆக்சுவலி உங்களோட மதர் டங் தமிழ் கிடையாது இல்லை, கன்னடா. கன்னடா. ஆனா தமிழ் எப்படி இவ்வளோ சுத்தமா கற்றுக்கிட்டேன். எந்த வயசுல கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து ஒரு 11th 12th when my dad was transferred here to சென்னை, அந்த பீரியடில் 9, 10 அந்த மாதிரியில். அப்போ கம்பல்சரி 1 year தமிழ் படித்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது இதுலேருந்து கற்றுனது. பட் வீட்லேயும் கன்னடா தான் பேசுவோம். ப்ரொஃபஷன் இஸ் பிகம் இங்கிலீஷ். ஹிந்தி என்னோடய தாய்மொழி மாதிரி தான். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் டெல்லியில் அந்த மாதிரி. ஸோ தமிழ் வந்து ஒரு ஆசை இருந்தது. அம்மா ரொம்ப நல்லா தமிழ் எல்லா திருப்புகழ்லேருந்து எல்லாம் பாடுவாங்க. பட் ஆஸ் ஐ க்ரூ அப் ஐ வாண்டட் டு லேர்ன் தமிழ். ஓகே. இல்லை உச்சரிப்புலையும் சரி, நான் இப்போ இடுகாடுன்னு சொல்லும் போது கூட உங்களுக்கு புரியுதுன்னும் போது ஆச்சரியமா. ஆமாம். இல்லை தமிழ் படித்தவங்களுக்கே சில பேருக்கு புரியுது. எழுத படிக்கவும் தெரியும் எனக்கு. சுத்தமாக அந்த ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு என்னால் எழுத படிக்க தெரியும் எல்லா மொழியும். ஏன்னா கற்றுன்ட்டா ஒழுங்காக கற்றுக்கணும், அரைகுறையாக கற்றுக்கூடாது. இப்போ கேட்கும்போது எங்களுக்கு என்னென்னா இங்கெல்லாம் போய் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்னு இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தோணும். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வேலையை பார்க்குறதா, நான் இப்படி கோயிலுக்கு போக முடியுமா, அதுவும் நீங்கள் சொல்கிற கோயிலாக எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம சர்ச் பண்ணுறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒருத்தங்க யோசிக்க முடியும், பட் போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கரெக்ட். நான் இதே ஜோனில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். எப்படி பண்ண போகிறோம் ஆசை இருக்குன்னு. பட் நம்மளா ஒரு சின்ன ஸ்டடி அண்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு சின்ன ஐட்டனரி வருஷத்துக்கு 2 இடத்துக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறேன். இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ வருஷத்துக்கு 2 இடங்கள், அந்த 2 இடங்கள் பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற ஒரு பிரயாணத்துக்கு முன்னாடி புக் பண்ணி ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். இப்போ கன்வீனியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நேராக இப்போது மத்திய பிரதேஷ்னா நேராக இண்டோருக்கு போகி அங்கே 2 ஜோதிர்லிங்கங்களை பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்த 3 மாதமோ 6 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு இடத்துக்கு போகலாம். இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் டூவபிள். இது வந்து ரொம்ப பணத்தை சேர்த்து வச்சு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. மனசில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கணும். அண்ட் எனக்கு அங்கே போய் பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக அந்த சிவனே ஏதோ ஒரு வழிவகுத்து கூட்டிகிட்டு போவார். சின்ன பிளானிங் போகும். அண்ட் அந்த இன்டர்வல்ஸ் அது பண்ணால் எல்லாராலையும் ஜோதிர்லிங்கங்கள் தரிசனம் பண்ண முடியும். அண்ட் எந்த டீட்டெயில்ஸ் ஆனாலும் ஐ கேன் ப்ரொவைட் யூ வித் த டீட்டெயில்ஸ். எல்லா மேப்பும் கொடுத்து எங்கெங்கே என்னென்ன எப்படி போகணும், எங்கே ஸ்டே பண்ணுங்கிற அளவுக்கு இப்போ என் மனசில் அது பதிஞ்சிருச்சு. ஸோ தேட் ஐ கேன் ப்ரொவைட் யூ இஃப் யூ வாண்ட். கண்டிப்பாக எங்களுக்கும் சரி, கேமரா டீமுக்கும் சரி, பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, முக்கியமாக ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருந்துச்சு நீங்கள் பேசினதுல இருந்து. நிச்சயமாக. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.